தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கோவில் வழிபாடுகளில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆங்குடி அருகே புளிச்சங்காடு கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்குமாறு அனைத்து சமுதாய மக்களுக்கு அழைப்புதல் வழங்கப்பட்டது. இதனை ஏற்று ஆவணம் மற்றும் காசிம்பேட்டை பகுதியில் வசிக்கும் இஸ்லாமிய மக்கள் சீர்வரிசை தட்டுக்களை ஏந்தி கோவிலுக்கு வந்தனர். அவர்களை கோவில் விழா குழுவினர் மாலை அணிவித்து வரவேற்றனர். உடுமலையில் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு 2ஆம் நாள் நிகழ்வாக கம்பம் போடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. உடுமலை பொள்ளாச்சி சாலை வழியாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கம்பம் மேள தாளங்களுடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. கோவிலை 3 முறை வலம் வந்த பின்னர் கோவில் வளாகத்தில் நிலைநிறுத்தப்பட்டது. அதற்கு பால், தண்ணீர் ஆகியவற்றை ஊற்றி பக்தர்கள் வழிபட்டனர். கோவையில் பேரூர பட்டீஸ்வரர் கோவில் தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் பங்கேற்புடன் ஊர்வலமாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே நாராயணன் தேவன்பட்டியில் உள்ள கண்டியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழா நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் மங்களம் அருகே செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள மகாகாளியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா வள்ளி கும்மி ஆட்டத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது. திருவள்ளூரை அடுத்த மணவூர் கிராமத்தில் உள்கந்தசாமி கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவுக்கான ஏற்பாடுகளை பாமகவினர், வன்னியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். கும்பகோணம் அருகே உள்ள நாகேஸ்வரன் சுவாமி திருக்கோவிலில் மங்கள இசைக்கருவிகள் முழங்கிட திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்க லட்சுமி நரசிம்மர் கோவிலில் ஏகாதசியை முன்னிட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது.